ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2 மினிட்ஸ் யோகா சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான சமையல் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அக்கா. அதாவது ரொம்ப சிம்பிளாக சமைக்க தெரியாத கூட கற்றுக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சமையல், அது என்ன சமையல் சொல்லுங்கக்கா? ஒயிட் ரைஸ். ஓகே. அதுக்கு சாம்பாரா சட்னியா? என்ன ஊற்றுறீங்க? எந்த ஊரில் உங்களுக்கு சாப்பாடுக்கு சட்னி ஊற்றுறாங்க? சாம்பார். என்ன சாம்பார் இது? வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். வெள்ளை பூசணிக்காய் எப்படி செய்ய டக்குன்னு சொல்லுங்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். பருப்பு வேக வச்சு அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூசணிக்காய், தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துடுறோம். இதை தனியாக குண்டானில் போட்டு வேக வச்சு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாப்பொடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்போட இந்த காய்கறிகள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரவும் புளியை ஊற்றி இறக்கிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் மிளகா கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வதக்கிட்டு தாளிப்பு அப்படியே இப்போ ஊற்றினோம்னா மக்க சாமான் ஓகே, சூப்பராக இருக்கும். அந்த பொரியல், வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுது? வெண்டைக்காயை நல்லா நறுக்கி வச்சு வதக்கிட்டு இந்த கொலக்கலப்பு தன்மை போக வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காயம் போட்டு வதக்கிட்டு மிளகாய் பொடி, பெப்பர், டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகா கரம் மசாலா போட்டு வதக்கிட்டோம்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஸோ ஒரு ஈஸியான சமையல். இது சாம்பார் என்ன சாம்பார் சொல்லுவாங்க? சாம்பார் பேர் வெள்ளை பூசணி சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். ஒரு ஈஸியான சிம்பிளான சமையல். அதாவது செய்ய தெரியாதவங்கள சமைச்சிக்கலாம் இல்லையா? சமையல் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க, ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க, கல்யாணமான பொண்ணுங்க, புருஷன் வீட்டை போய் எப்படி சமையல் முடிக்கிறவங்கன்னா இந்த சமையல் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? என்ன ஒரு ஐடியா கொடுக்குறீங்க? ஓகேக்கா.